வணக்கம் நண்பர்களே, எங்கள் யூடியூப் தொடரின் 2வது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். மலேசியாவில் அலத்துலிஸ் கடையை துவக்குவது மற்றும் நடத்துவது எப்படி? நான் கௌரி, ஜி.ஆர். ஸ்டேஷனரியின் நிறுவனர். இன்று உங்கள் ஸ்டேஷனரி வியாபாரத்தை சட்டப்படி எப்படி பதிவு செய்வது என்பதை படிப்படியாக விளக்கப் போகிறோம். இப்போது எங்கள் கார்ப்பரேட் ஆலோசகர் மிஸ் சஹாரா அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். இவர் பதிவு செய்ய வேண்டிய சட்ட விரிவுகள் குறித்து வழிகாட்டப் போகிறார். நன்றி கௌரி மாடம். இப்போது ஒரு ஸ்டேஷனரி வியாபாரத்தை சட்டப்படி பதிவு செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். தனிநபர் வியாபாரம் பதிவு செய்யும் முறை SSM சுரூஹன்ஜாயா ஷாரிகாட் மலேசியா சென்று பதிவு செய்யவும். உங்கள் அடையாள அட்டை, வியாபார முகவரி மற்றும் வியாபார பெயரை கொண்டு செல்லவும். கட்டணம் மலேசிய ரிங்கிட் 30 தனிப்பயன் பெயரில் அல்லது மலேசிய ரிங்கிட் 60 வியாபாரப் பெயரில். இந்த செயல் ஈஸிபிஸ் மூலம் ஆன்லைனில் அல்லது அருகிலுள்ள SSM கிளையில் செய்யலாம். வியாபார அனுமதி உங்கள் இடம் பொறுத்து நகராட்சி கவுன்சிலில் அனுமதி பெற வேண்டும். DPKL, MPG போன்றவை. நிதி மற்றும் முதலீடு சுயமாகச் சேமித்த பணத்துடன் தொடங்கலாம் அல்லது கீழ்காணும் அமைப்புகளிலிருந்து நிதி பெறலாம். தீக்குன் நேஷனல் எய்ம் அமானா இக்தியார் மலேசியா. மாரா SME ஃப்ரெண்ட்லி வங்கிகள். இப்போது சிறந்த வியாபார இடத்தை எப்படி தேர்வு செய்வது என்பதை எங்கள் இணை நிறுவனர் திரு. ராஜன் உங்களுக்கு விளக்கவிருக்கிறார். நன்றி சகாரா. ஒரு நல்ல இடம் உங்கள் வியாபார வெற்றிக்கு முக்கியமானது. பள்ளிகள், வசதி குடியிருப்புகள், டியூஷன் சென்டர்கள் அருகில் உள்ள இடங்களை தேர்வு செய்யவும். நடைபாதை போக்குவரத்து மற்றும் கார் பார்க்கிங் இருக்க வேண்டும். அதிக வாடகை இடங்களை தவிர்க்கவும். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விடுவதற்கு முன் அந்த இடத்தை நேரில் பார்வையிடவும். அடுத்த பகுதியில் கடையின் உள்ளமைப்பும் முன்பாக வாங்க வேண்டிய பொருட்களும் பற்றி பேசப்போகிறேன்.